Myra Squad! This is my day 2 costume. This is my day 2 costume. இது வந்து ஒரு அழகான சம்மர் ட்ரெஸ். இட்ஸ் a very breezy dress. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரெஸ், அப்படியே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீச் போக போகிறோம், மார்க்கெட்ஸ் போக போகிறோம். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து நான் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறேன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் டுடே. அண்ட் அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ வந்து நான் இந்த ரூம் வந்து நான் செக் அவுட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணிட்டு நான் இன்னொரு ஸ்டே பிளேஸ் தான் போக போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு முதல்ல நான் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு அப்புறம் தான் நான் ஸ்டே போவேன். ஸோ வெளியே சுற்றுறதெல்லாம் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆத்தென்டிக் கோவன் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஸ்டே தான். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஐ காட் அ நியூ கூலர்ஸ். எப்படி அவ்வளோதான். இருங்க, இன்னொரு மட்டும் இருக்கு. அவ்வளோதான்டா, அக்கா கோவாலாம் மாறிட்டுடா. ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் காஸ்டியூம். அண்ட் நான் வந்து காருக்கு போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். பாய். எங்களோட பட்ஜெட் ஓரியன்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், மேகி. நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம்? மேகி. இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம்? நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம்? ஷவர்மாவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கெட்ஸ் ஆஃப் மேகி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் பண்ண போகிறோம். ஜோக் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதோ பெப்பர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து இது உள்ள வந்து இருந்துச்சு. இருங்க, இதோ இது இருக்குல்ல, இது தூரத்துலேருந்து பார்க்க எனக்கு வந்து பெப்பர் மாதிரி இருந்துச்சு. சரிடா, இதை அரைச்சி போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால் அது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து இது பேர் என்ன, க்ளோவ் தெரியும்டா. தமிழ் என்னடா? கிராம்பு. கிராம்புன்றது தெரியாம நான் வந்துட்டு இதோ இருக்கு பெப்பர், இதோ இருக்கு பெப்பர்னு குதிச்சுக்கிட்டு இருந்தேன். நைட் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வியூ தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே தான் இப்படி தான் இருக்குது. இது வந்து பின்னாடி இருக்க பால்கனி. நான் இப்போ அப்படியே வந்து முன்னாடி இருக்க பால்கனி காட்டுறேன். நேற்று வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து போகல, ஏன்னா நாங்கள் மார்னிங் ஏஞ்சிக்கவே லேட் ஆயிடுச்சு. நம்பில் காடி வெளியே நிற்குது. When boys try sunscreen. போச்சா? டேய் 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 நல்லா டேய். அதுக்குள்ள வெளிய ஆயிட்டா. வெயிட் குடிச்சிட்டு வந்தா பவுட சிவாஜி மாதிரி இருப்பே. அடுத்து உனக்கு சன்ஸ்கிரீனா? ஏடா ஒரு லோஷன் வச்சு எல்லாரும் போடுறீங்களேடா. குளிச்சிட்டே இருப்போம். உன் கேப் எங்க? உன் கேப் போடு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து பேர் ஒரே டேபிள்ல போடு. ஐயோ, முழுசா கோவனாக மாறிய சதீஷை பாருங்க. ஐயோ, காலுக்கெல்லாம் போடுறானுங்களே. அங்க ஒருத்த ஹேர் ட்ரையர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் என்னோட ப்ராடக்ட்ஸ் கைஸ், எல்லாமே என்னோட, பூராவே என்னோட ப்ராடக்ட்ஸ். ஆமா, நான் மல்லிகை கடை வச்சிருக்கேன், எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி போடுறேன். இது என்ன, என்னோட மேன் பர்ஸ். இத போட்டு எங்க கூட வர போறியா? ஹே காய்ஸ், நம்ம வந்து இப்போது அஞ்சனா பீச் வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பீச் போகலாமா இல்லை மார்க்கெட்ஸ் போகலாமான்னு பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக வந்து மார்க்கெட்ஸ் தான் இருக்குது சுற்றி. ஸோ வி தாட் சரி ஓகே, நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு ஏதாவது திங்ஸ் என்ன வாங்கிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக பீச் போயிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான் சும்மா உங்களுக்கு மார்க்கெட்ஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிளாத்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது, ஃபுட்வியர்ஸ் இருக்குது, ட்ரீம் கேச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கே இருக்க மார்க்கெட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 2 கிஃப்ட் வாங்கிட்டேன். நான் வந்து காருக்கு போயிட்டு என்னன்னு சொல்கிறேன், 3 கிஃப்ட் வாங்கிட்டேன். மொத்தம் எனக்கு வந்து 4 கிஃப்ட் வாங்கணும், 3 வாங்கியாச்சு. இன்னும் ஒன்று தான் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது இன்னும் சூப்பராக கிடச்சோன்னா அதையும் வாங்கிட்டு போவேன். நான் அப்படியே இப்போ நெக்ஸ்ட் ஷாப் போக போகிறேன். இந்த ஷாப் பண்ணுறதும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்கன்னா வெளியூர்காரங்க அப்படின்னு பார்த்துட்டாலே பயங்கரமாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் 400 சொன்னாங்க, கடைசியில் அது 200க்கு வாங்கினேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து டபுளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு இருக்கோம்.
ஏமா நல்லா இருக்குது. இங்கே பாருங்க எல்லாமே ஷெல்லில் சூப்பராக அழகழகாக இருக்குது. ஸோ இருங்க நான் பேக் கேமில் காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஷெல்ஸ் வச்சு தான். இங்கே ஃபுல்லாக ஆக்சசரிஸ் இருக்குது, கூலர்ஸ் இருக்குது, ஹேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பேக் தான் நான் ஒன்று கிஃப்டாக வாங்கியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட். தேங்க்ஸ் பையா, சுக்ரியா பையா, சுக்ரியா. கைஸ் எனர்ஜி போயிடுச்சு, அதனால் இங்கே ஒரு சின்ன ஸ்டால். இங்கே வந்துட்டு லெமன் சோடா வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு, இது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட். அவள் வந்து பிங்க் பைத்தியம், அதனால் பிங்க் கலரில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க இந்த ப்ரேஸ்லெட் அவன் மாட்டிக்கிட்டான் இப்போது. ஸோ அது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கணும். இது இந்த மைனர் கொஞ்சம் மாதிரி இருக்கு. நீ டோலியா? டோலி இந்த ஆண்டி தான் இருக்கு. இவன் பட்டன் போடாம இருக்காங்க, அவனும் பட்டன் போடாம இருக்கான். நான் போட்டுருவேன், உன் மனம் தான் போவோம். முடியாது, இதையும் சேர்த்து போடுவேன். நான் வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா, இவன் வந்து சாணக்கியா சாணக்கியா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டான் ஃபர்ஸ்ட். சரி அதையும் மன்னிச்சிடுவேன். அடுத்து ஏதோ ஒரு ரீல், அந்த ஒரு அங்கிள் சொல்றாரு ஒரு ஆளுக்கு வயிறு வலி, சரி டாக்டர் கிட்ட போனா நல்லா 2 பாத்ரூம் போனேன்னு கேட்டாரு, அதை போட்டு காட்டுறான். ரொம்ப வயிறு வலி. இப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, டாக்டர் எனக்கு 1 வாரமாக ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு. அவனை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கேட்டிருக்காரு, நல்லா 2 பாத்ரூம்லாம் கரெக்டாக ஐயோ அந்த வீடியோ பாரு. கூட வந்திருக்க பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாளே, என்னன்னு பாப்போம். அதெல்லாம் இல்ல, லவ்யூடா போடா. முடியல. ஏய் ஆஃப் பண்றோம். ஐயோ ரிப்பீட் பண்ண போது நான் கட் பண்றேன், சாப்பிச்சிருவேன். கைஸ், டியூ டு சம் டெக்னிக்கல் கிளிச் இந்த கிளிப்பிங் ஃபுல்லாகவே வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரெக்கார்ட் ஆகாததுனால நான் இப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கெஃபே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் கெஃபே நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கெஃபே வந்து எங்கே இருக்குன்னா பீச்சில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா, அஞ்சனா பீச் வந்துட்டிங்கன்னா, மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், கெஃபேவாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கெஃபேக்கு போகிற வே. அங்கே போனீங்கன்னா நிறைய கெஃபே இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் பீச் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சீனரியாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதில் ஒன் ஆஃப் த கெஃபே நான் சூஸ் பண்ணது தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் இப்போ வந்த வேலை நடந்து போயிட்டே இருந்தேன். அங்கே கெஃபே ஆண்டோனியோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு அண்ட் நியர்பைலையும் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரூட்டே வந்து செமையாக இருந்துச்சு. கேர்ள்ஸ் தயவு செஞ்சு ஹீல்ஸ்லாம் போட்டு வந்துடாதீங்க. ஒரு பிளாக் சாண்டல்ஸ், அப்படி உங்களுக்கு ஹீல்ஸ் போடணும்னா பிளாக் சாண்டல்ஸ் போடுங்க, அப்படி இல்லைனா நார்மல் சாண்டல்ஸ் போட்டு வாங்க. கண்டிப்பாக ஸ்லிப் ஆகி விழுந்துருவோம். அண்ட் கெஃபே மார்க்கெட் மட்டும் இல்லை, இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. லைக் ஜெட்ஸ்கி, பேராகிளைடிங் அண்ட் பனானா ரைட் போட், இது எல்லாமே இருந்துச்சு. அதுவும் வந்து நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிட்டு கூட சாப்பிட போகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கெஃபே ஆண்டோனியோ. நான் வந்து உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன். பிகாஸ் அது அவ்வளோ ஒர்த்திட்டாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் க்ரௌடடாகவும் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே வெல் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பட் அவங்க வந்து கிளம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அண்டமெண்ட்டாக அங்கேயே தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டுமே அவங்க கிளம்பலை. ஸோ தட் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 3 o'clock பை த டைம் அண்ட் எங்களுக்கும் செம்ம பசி தாங்க முடியல. அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு மறுபடியும் இந்த பாத்லேயே நடந்து போனால் நிறைய கெஃபேஸ் இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அப்படியே நடந்து போகும்போது தான் வந்து நல்ல வேலை நாங்கள் ஆண்டோனியோ போகல. பிகாஸ் அதை விட சூப்பராக அல்டிமேட்டாக ஏஸ்தட்டிக்காக ஒரு கெஃபே வந்து நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சோம். அது வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இதுதான் வந்து எலிஃபண்ட் கெஃபே. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நார்த் கோவா வரீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணணும். ஃபுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கெஃபேவே வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ப்ரீஸியாக இருந்துச்சு அண்ட் ஆப்போசிட்லேயே ஃபுல்லாக பீச் இருந்துச்சு. அங்கே பண்ணுற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் மோர் ஓவர் ஃபுட் வாஸ் வெரி 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 ஆசம் இயர். நான் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டதும் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அண்ட் மெனு கார்டும் பாருங்கள். லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் சைட் தான், பட் தென் இட்ஸ் வர்த் அ ட்ரை. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இட்ஸ் அ மஸ்ட் விசிட். மெனு கார்டு வந்துருச்சு காய்ஸ்.
அதுக்கெல்லாம் நான் தான்டா சரிப்படுவேன். ஃபுட்டுனா நான் தான், ஃபுட்டுனாலே நான் தான். டப்பாஸ் 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 இருக்கு டப்பாஸ். இது நம்ம செக்ஷன் இல்லை. கோவன் சிக்கன் காஃப்ரீல். ஆஹா நல்லா இருக்கு போலயே. பார்ப்போம். Two hours later. ஹே காய்ஸ், டைம் வந்து இப்போ 5:30 ஆகுது. நாங்கள் வந்து சூப்பராக அந்த லொக்கேஷனில் சாப்பிட்டோம். நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து நான் அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு எங்களோட அடுத்த ஸ்டே பிளேஸ் வந்துட்டோம். நான் உள்ளே வந்து எப்படி இருக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் our day 2 ஸ்டே. செம்மையாக இருக்குது. இன்டீரியர்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஹாலே வந்து பயங்கர ஸ்பேஷியஸ். ப்ளஸ் பாயிண்ட் தான், ஹால்லே வந்து ஏசியும் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட பெட்ரூம் நம்பர் 1. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்ரூமே வந்து செம்ம நீட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் தென் அப்படியே இப்படி வந்தோன்னா கிச்சன். இட்ஸ் அ ஓப்பன் கிச்சன். அதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்து இப்படி வந்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம் நம்பர் 2. எல்லாமே வந்து செம்ம ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல, கோவா வந்து ஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அண்ட் இது வந்து ரூம் நம்பர் 3. இது இன்னுமே வந்து ஒரு பெரிய ரூம், ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாக இருக்குது. சூப்பர். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு 2 டேஸ்க்கான ஸ்டே. நாங்கள் வந்து அடுத்து இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேயே வந்து ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. நான் அங்கே போனேன்னா நான் அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரூம் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் பால்கனின்னு சொன்னேன். ஸோ அந்த ஓப்பன் பால்கனி வழியாகவே வெளியே போனாலே ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது இருக்குது பாருங்கள். நானே வந்து இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஐ திங்க் எப்போ வேணால் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நைட் வந்துட்டு கூட நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் வந்து வெளியே கிளம்பணும். பட் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் வேறு காஸ்டியூம்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு புது காஸ்டியூமோடு நான் வந்து கிளம்பும் போது வீடியோ போடுறேன். ஹே காய்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து அரவுண்ட் 8:15 ஆகுது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பக்கத்தில் கேண்டலும் பீச் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து வேறு ஒரு பீச் தான் போகிறதா இருந்துச்சு. பட் அது வந்து சன்செட் டைம் தாண்டி இருந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம கேண்டலும் பீச் போகலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு பீச் நைட்டுன்றதுனால நான் கொஞ்சம் பீச்சி வைப்ஸில் தான் வந்து கிளம்பியிருக்கேன். இந்த ஷேட்ஸ் வந்து அந்த காலைல பார்த்த மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க, அவங்கக்கிட்ட அப்படியே நான் இதை ஆட்டையை போட்டேன். திஸ் இஸ் மை அட்டையர். என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. இது வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் ஷார்ட் பீச் ட்ரெஸ் போட்டு வைபிங்காக கிளம்பிட்டோம். நான் வந்து கேண்டலும் பீச் போயிட்டு அந்த பீச்சோட வியூ காட்டுறேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நேற்று எப்படி நம்ம பாகா பீச் சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும்னு நம்பி போகிறேன். எனக்கு ஐடியா இல்லைங்க ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் கேண்டலம் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த வழியாக தான் போகணும். ஐ திங்க் வைப் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் பீச் கிட்ட போயிட்டு கவர் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் நிறைய பேர் வராங்க. இதாங்க வெல்கம் பண்ணோம். டுடேஸ் ஆஃபர் 3 beer get 4th beer free. ரைட் பக்கையில இங்கே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அந்த மூணில் ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. ஐ லவ் கோவா. கிருஷ்ணன் வந்து ஏதோ இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாரு. அவங்களும் சிரிச்சிட்டு போகிறாங்கடா உன்னை பார்த்து. ஃபேன்ஸ் அதுக்குள்ளே
கேண்டில் லைட் டின்னர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகாவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடும் அப்படி தான் இருக்குது, இந்த சைடும் வந்து ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. சேம் வைப் தான். காய்ஸ், எங்களுக்கு செமையாக பசிச்சதுனால நாங்கள் இங்கேயே வந்து டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான செட்டப்பில் கேண்டல்லாம் வச்சு கேண்டில் லைட் டின்னர் பண்றாங்க. நம்ம கேங் நைட் டின்னர் பண்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் பேக்கன், அப்புறம் ஒரு வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2 இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்டேக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எனக்கு தான் ஃபஸ்ட்டு வாய். இதுதான் வந்து எங்கள் ஃபுட். செம்ம ஹங்க்ரியாக இருக்கும். இங்கே எல்லோரும் வந்து எப்படா நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணுவேன் வாயில் போடலான்னு இருக்காங்க. அதனால் நான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன்.